திரும்ப அதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் போடுறோம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்ல ஃப்ளேவர் வர்றதுக்காக ஆயில் போட்டுட்டு நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தனியாக கூட ஆயிலை எடுத்துடலாம், ஏன்னா அது தனியாக வரும். ஸோ இப்போ இந்த மட்டனை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் மட்டன் வந்து ஆனியனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டன் வந்து ஆனியனோட குக் ஆகும். ஆனால் அந்த மட்டன் அந்த பாத்திரத்தில் குக் ஆச்சுன்னா அது சீல் ஆகும். அப்போ அந்த ஜூஸ்லாம் வெளியே போகாது. அதனால தான் சில நேரத்தில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம். இப்போ இதில் போட்டிருக்கோம். இப்போ அந்த மட்டனை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆயிலில் போட்டு. இப்போ வந்து நீங்கள் ஃப்ளேமை ஜாஸ்தி வச்சுக்கலாம், ஹையில் வச்சுட்டு. இப்போ நம்ம வந்து இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி 2 ஸ்பூன், மிளகா பொடி நம்ம ஸ்பைசினஸ்க்கு தேவை மாதிரி. நம்ம ஏற்கனவே க்ரீன் சில்லியும் போட்டிருக்கோம், அதில் வத்தலும் போட்டிருக்கோம். அதனால் அது கொஞ்சம் அளவுக்கு அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மீட்டில் இருக்க ஜூஸே இருக்கும். நம்ம தண்ணி அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ், அந்த ஃப்ளேவர் வந்து இந்த மீட்டில் இருக்காது. ஸோ இப்போ வந்து அந்த தண்ணி அந்த மீட்லேயே வற்றிடும். இதில் தேவையான அளவு உப்பையும் இப்போயே ஆட் பண்ணிடலாம். அப்போ அந்த உப்பும் வந்து அந்த மீட்டோடு சேர்ந்து குக் ஆகும். நம்ம இதில் கொஞ்சம் கூட இன்னும் தண்ணி போடலை, வாட்டர் இதில் ஆட் பண்ணவே இல்லை. அந்த மீட்டில் இருக்க ஜூஸே இதில் வந்து குக் ஆகுது. நம்ம இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் அது வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். மீட் குக் ஆனதுக்கப்புறம் அந்த ஆயிலெலாம் தனியாக மேலே தனியாக வரும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் போடுறதுனாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு தடவை நம்ம வேக வைக்கலாம். ஆனால் இந்த டைமில் இப்போ ஃப்ளேவர் எல்லாம் அதில் கண்டென்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா இதில் வந்து நம்ம தண்ணி போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 கிளாஸ் வாட்டரை வந்து அதில் ஆட் பண்ணுறோம். இதில் இருக்க ஃப்ளேவர்லாம் இப்போ அதில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்டரை ஆட் பண்ணும்போது அதே ஜூஸ்லேயே அது குக் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிளேசி லுக் இருக்கும். அதில் தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இருக்குது. இப்போ வந்து அந்த 1 கிளாஸ் வாட்டரை அதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த மட்டன் மிக்ஸ் ஆகி நம்ம அதை இப்போ கவர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ ஒவ்வொரு மீட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நீங்கள் சேஃப்லையோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா அந்த மீட்டு குக் ஆகுறதுக்கு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். ஏன்னா மீட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணனால அது வந்து சீக்கிரம் குக் ஆகும். இதே நீங்கள் ஹலால் மீட்டோ இல்லை வேறு ஏதாவது டெண்டரைஸான மீட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்துக்கு. இப்போ தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் ஆகுது. நம்ம இடையில கிளறணும்னு அவசியம் இல்லை, பட்டு நம்ம அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு தண்ணியை வற்றாமல் நம்ம பார்த்துக்கணும். மீட் எப்போ குக் ஆகுதோ நீங்கள் அந்த டைமில் மற்றதை மிக்ஸ் பண்ணணும். இந்த இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் மீட்டு குக் ஆயிடுச்சா. அப்படி இல்லைன்னா தேவைன்னா இன்னொரு 1/2 கிளாஸ் வாட்டர் கூட நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு மீட் எடுத்து இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் மீட்டு குக் ஆகிடுச்சா அப்படின்னு. இந்த மாதிரி அந்த ப்ரௌன் கலரு வந்து அதில் வரணும்.
இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ண மசாலா இருக்கு, அந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதாண்டே அந்த மாதிரி நீங்க வேணும்னா அந்த பிரியாணி இலையை கூட நீங்க வெளியே எடுத்துடலாம். கொரியாண்டர் அளவு கம்மியாக இருக்கனால அளவு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம